இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்கள்ட்ட பேசும்போது அநேகர் சொல்றது, சபைகள்ல எச்சரிங்க, பாவம் பண்றாங்க. சபைக்குள்ள ஸ்திரீகளும் ஆண்களும் பாவம் பண்ணா நீங்க சொல்லுங்க. இந்த பாவத்துக்குள்ள நீ இருக்கிற, இந்த பாவத்துக்கு நீ மனம் திரும்பன்னு சொல்லுங்க. ஐயோ! அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொன்னா ஆத்மா இடறி போயிரும். என்ன இடறி போயிரும்? என்ன இடறி போயிரும் நான் கேக்குறேன். அப்ப அந்த ஆத்மா நரகத்துக்கு போறது உனக்கு பரவாயில்லையா? அந்த ஆத்மா அந்த சரி, நீ அந்த ஆத்மாவை நீ கண்டிக்கல, அந்த ஆத்மா செத்து போச்சு, அது நரகத்துக்கு போனா உனக்கு பரவாயில்லையா? கூப்பிட்டு ஆட்கள் மத்தியில நீ கண்டிக்காத. இன்னைக்கு ஆட்களுக்கு மத்தியில விட்டு பிள்ளைகளையும் பெரியோர்களையும் ஆட்களுக்கு மத்தியில விட்டு கேடுகட்ட ஊழியக்காரங்க செய்யற காரியங்கள் அநேகம். அந்த ஆத்துமக்கள் இடையில தான் போகும். தனியா கூப்பிட்டு அந்த ஆத்துமக்களை அட்வைஸ் பண்ணணும். நீங்க செய்யறது தப்பு சிஸ்டர், நீங்க தப்பு செய்யறது தப்பு பிரதர், நீங்க இதுல இருந்து மனம் திரும்புங்க பிரதர். தனியா கூட்டிட்டு போய் பேசணும். பொது இடத்துல யாரு எந்த விசுவாசிகளை கூப்பிட்டு பேசுறது உங்களுக்கு அருகதை கிடையாது. தனியா கூப்பிட்டு பேசுங்க. ஊழியக்காரங்களா இருந்தாலும் சரிதான். பொது இடத்துல யாரையும் பேசக்கூடாது. தனியா கூப்பிட்டு நீங்க செய்யறது பாவம், பாவத்துல இருந்து வெளியில வாங்க அப்படின்னு சொல்லிமா. இப்ப இந்த நிறைய ஊழியக்காரங்களை நான் பார்த்தாச்சு. இத சொல்லுங்க, இத தப்பு பண்றாங்க, நீங்க கூப்பிட்டு சொல்லுங்கன்னா, ஐயோ அந்த ஆத்மா இடறி போயிரும். அந்த ஆத்மாவா போச்சுன்னா இன்னும் நிறைய ஆத்மா சபை விட்டு போயிரும். ஏன்னா அங்க அந்த ஆத்மாவுக்கு நிறைய கூட்டாளிகள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் போயிருவாங்க. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? போனா போறாளுங்க, போனா போறானுங்க. கர்த்தருக்காக உண்மையா இல்லாதவங்க போகதான் செய்வாங்க. பிதாவினால் அழைக்கப்படாதவங்க போகதாங்க செய்வாங்க. அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. பாவம் செய்கிறவன சொல்லி கண்டித்து உணர்த்தி உள்ள வைக்கிறது தான் ஒரு ஊழியக்காரனுடைய வேலை. அதை விட்டுக்கிட்டு அவன் சொன்னா இடறி போயிருவான்னு அவன் நரகத்துக்கு போனா யார் கணக்கு கொடுக்கணும்? நீதானே கணக்கு கொடுக்கணும். அது